ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஏலியன் போஸ்டரை வந்து ஏஐயோட ஹெல்ப்போட கிரியேட் பண்ணுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா எப்படி பிடிச்சான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்டர்நெட்டில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் கூட அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறத ஒரு போஸ்டர் டிசைன் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து ஃப்ளிப் பண்ணி ஒரு ஏலியன் வந்து ஒரு பர்கரை சாப்பிட்டுட்டு, ஸோ இந்த பர்கர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா, இந்த பர்கர் வந்து நம்மளை கடத்திட்டு போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு ஏலியன்ஸ் நினைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம ஐடியாவை வச்சுட்டு ஆசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஏஐயோட ஹெல்ப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ChatGPT கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் நான் என்ன கொடுத்தேன்னா, ஒரு பர்கரால் செஞ்ச UFO வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த இமேஜஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த இமேஜ் தான் இது. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன கொடுத்தேன்னா, ஒரு ஏலியன் வந்து ஒரு பர்கரை நல்லா ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் வேணும் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து ரிசல்ட்டில் நான் சூஸ் பண்ண இமேஜ் இது. ஸோ இந்த 2 இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட போஸ்டர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போஸ்டருக்கு தேவையான இமேஜஸ்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ Ctrl+N கொடுத்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட் சைஸ் வந்து 4:5 ரேஷியோவில், வித் வந்து 1080 பிக்சல், ஹைட் வந்து 1350 பிக்சல் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தேன். கலர் கிரேடியன்ட் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி கலர்ஸ் வந்து 2 கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கலர் வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரேடியல் கிரேடியன்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மவுண்டைன் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொண்டு வந்து நம்மளோட சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இந்த கலரோட மர்ஜ் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லே பிளண்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கலர் வேல்யூஸ்லாம் மிஸ் பண்ணிவிட்டு வெறும் இதில் இருக்க இந்த டார்க் அண்ட் லைட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கீழே இருக்கிற இமேஜோட பிளண்ட் பண்ணிடுவோம். பிளண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தேவையான மாதிரி இதோட ஃபில்லை வந்து நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏலியன் இமேஜ் இருக்குது, இங்கே பர்கர் இமேஜ் இருக்குது. ஸோ பர்கர் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி கட் பண்ண இமேஜை கொண்டு வந்து நம்மளோட கேன்வாஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே எல்லா இமேஜும் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணுங்கள். இது ஏன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதான் வந்து பிக்சல்ஸ் வந்து பிரேக் ஆகாது. பர்கர் வந்து எப்படி செட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடம் இந்த பிளேஸ்மெண்ட் எனக்கு ஓகே. ஸோ சேம் ஏலியனுக்கும் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட போஸ்டருக்குள்ள வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏலியனோட பொசிஷன் வந்து இங்கே இருக்கட்டும். ஓகே, தென் பர்கரோட சைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக போஸ்டர் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னா, UFO வந்து பின்னாடி ஏலியனுக்கு பின்னாடி இருக்க மாதிரி, ஏலியன் வந்து நம்மளோட ஃபோர்க்ரவுண்டில் இருக்க மாதிரியும் அது கீழே டெக்ஸ்ட் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஏலியன் பொசிஷன் பண்ணிவிட்டு பர்கர் இங்கே இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஏலியன் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ UFOலேருந்து அந்த பீம் வர்றதுக்கு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து எந்த கலரில் ஃபில் பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற கொஞ்சம் லைட்டான ஒரு கலர். ஓகே, இந்த கலரில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலரை இப்போ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, Ctrl+T கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு எனக்கு வந்து பீம் எப்படி இருக்குன்னா ட்ரெபிசாய்ட் ஷேப்பில் இருக்கணும். ஸோ Ctrl+Alt+Shift மூணுத்தையும் ஹோல்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஸ்கியூ ஆப்ஷன் காட்டும். இந்த ஸ்கியூ ஆப்ஷனில் இந்த கார்னரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ Ctrl+Alt+Shift எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த 2 சைடு ஈவனாக வந்து எனக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஈவனாக அப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இந்த பீம் வந்து எனக்கு வேறு பிளண்ட் மோடில் இருக்கும். எனக்கு வந்து லீனியர் டாட்ச் பிளண்ட் மோடில் வந்து மாற்றிக்கிறேன். லீனியர் டாட்சில் மாற்றிட்டு ஃபில்டர் போயிட்டு இது கொஞ்சம் பிளர்டாக இருக்கும். இந்த பீம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதனால் காஷியன் பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே 6 வந்து எனக்கு ஓகே, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபில் இருக்கு இல்லையா, ஃபில்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஏன்னா பீம் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் ரொம்ப அந்த மாதிரி ஷார்ப்பாக எதுவுமே. இப்போ ஃபில்லை கம்மி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிப்போங்க. மாஸ்க் க்ரியேட் பண்ணிட்டு பீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாலோவாக இருக்கும். பர்கர் கீழே இருக்கிற இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பீம் வந்து இருக்கும். இடையில கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எரேசர் டூல் எடுத்து ஒரு 30% ஒப்பாசிட்டி வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்த இந்த சென்டர் பொசிஷனை வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷாலோவாக வந்து எரேஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளட் ஆக்கிறதுக்கு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 80 வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பீம் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதே இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லெவலில் வந்து ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு இதோட பிளண்ட் மோட் வந்து நார்மல் மாற்றிட்டு ஃபில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்கையும் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம நாய்ஸ் ஃபில்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயர் இப்படி வச்சுட்டு இந்த ஷேப் இருக்குல்லையா, அந்த ஷேப் மேலே மட்டும் எனக்கு ஆஃப் கிரே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ட்ரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ் இந்த லாக் பண்ணிவிட்டு Shift+Backspace கொடுத்தோன்னா ஃபில் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த ஃபில்லை வந்து கண்டென்ட்டில் 50% கிரே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து 50% கிரே வந்து நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் ஏரியா, அதாவது கீழே எங்கெல்லாம் பிக்சல்ஸ் ஆல்ரெடி இருந்ததோ அது மேலே மட்டும் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர் போயிட்டு நாய்ஸில் ஆட் நாய்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாய்ஸில் வந்து காஷியன் நாய்ஸே யூஸ் பண்ணுங்கள். யூனிஃபார்ம்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், சேமாக. ஸோ காஷியன்னா கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும். ஸோ காஷியன் கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிறதே ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து ஓவர்லேயில் மாற்றிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் வந்து கிடைக்கும்.
ஸோ இப்போ இதோட ஃபில்லை வந்து அதுக்கு தேவையான மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூஎஃப்ஓ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. மொத்தமாக குரூப்பில் போட்டுட்டு யூஎஃப்ஓ அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஏலியன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ ஏலியன் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஜ் அண்ட் பர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த லைட்டோட மேட்ச் பண்ணும். ஆல்ரெடி நம்மளோட ஏலியன் வந்து ஒரு ப்ளூ ஷேடு இமேஜில் இருந்து எடுத்ததுனால கலர் கிரேடோட பண்ண தேவையில்லை. ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 40% அரௌண்டில் வச்சுருக்கேன். இதே ஓகே. ஒப்பாசிட்டி 30 இருக்குது. இப்போ இந்த லைட் கலர் இருக்குது இல்லையா, அந்த லைட்டோட கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள். அதாவது பேக்ரவுண்டில் இருக்க இந்த பீமோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஏலியன் மேலே வந்து நல்லா ஷார்ப்பாக படும். அதனால் இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோட் வந்து லீனியர் டாட்ஸ்க்கு வந்து மாற்றுங்க. இப்போ உங்களுக்கு லைட் இன்னும் ஷார்ப்பாக தேவைப்படுச்சுன்னா இதோட ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக படும்னு தோணுதோ அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃபில்லை கூட நீங்கள் வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எங்கெல்லாம் படும்னு பாருங்கள். இந்த ஷோல்டரில் ஷார்ப்பாக இருக்கும் இந்த எட்ஜஸில். ஸோ நான் ஓரளவுக்கு லைட் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் இருந்து லைட் இங்கே முன்னாடி தெரிகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஷேடோஸ் கொடுக்கும். ஸோ ஷேடோஸ்க்கு இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணி மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோஸ் வந்து எப்படி இருக்குன்னா அட்மாஸ்பியர்லேருந்து இருக்க டார்க் கலர் தான் வந்து ஷேடோவை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வாங்கி வச்சுட்டு மல்டிப்ளை பிளண்ட் மோடில் மாற்றிடும். ஃபில் இப்போதைக்கு ஃபுல்லாகவே இருக்கட்டும். தேவைப்படும்போது குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணால் ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் ஷேடோ இருக்கும் இந்த இடம்லாம். நான் பின்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஷார்ப் லைட் அடிக்குது இல்லையா, ஸோ இந்த அடிக்காத இடம்லாம் இன்னும் பீஸ் டார்க்காக இருக்கும். ஒரு சில் அவுட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவைன்னா அப்புறமா வந்து இதோட ஃபில் ஆப்ஷன் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளேயில் இருக்குது. இப்போ இதோட ஃபில்லை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது பிரைட்னஸ் லெவல்ஸ் கர்வ்ஸ் எக்ஸ்போஷர் இதில் ஏதாவது ஒன்று கூட யூஸ் பண்ணலாம். நான் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பில் போட்டுருவோம். ஏலியன் அப்படின்னு ஒரு குரூப்பில் வந்து போட்டுறேன். போட்டு இந்த ஏலியன் வந்து யூஎஃப்ஓ கீழே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளேஸ் பண்ணால் இந்த மாதிரி இந்த லைட்டு கீழே இந்த ஏலியன் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூஎஃப்ஓட லைட்டை வந்து கம்மி பண்ண போகிறேன் ஏலியன் இருக்கிற இடத்துல. நான் ஒரு சின்ன அந்த கலர் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு சின்ன எஃபெக்ட் ஆகும். ஸோ மாஸ்க் வந்து இந்த யூஎஃப்ஓ இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏலியன் இருக்கிற இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி ஏலியன் லேயர் வந்து கிளிக் பண்ணுறேன். செலெக்ஷன் மேக் பண்ணிச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் அந்த பீம் வந்து குறைக்கணும். ஸோ ஒரு 40% ஒப்பாசிட்டி வச்சு பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏலியனுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிட்டு ஏலியனோட பாட்டம் வந்து லைட்டாக ஃபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி டாப்பில் போட்டுறேன். கீழே வந்து இங்கே டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டார்க் ஷேடு எடுத்து இந்த டார்க்கால் இப்படி கவர் பண்ணிக்கிறேன். பாட்டம் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இது வந்து ரொம்ப சிம்பிளான போஸ்டர் தான். நான் எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மொத்தத்தையும் வந்து கொஞ்சம் மேலே இப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான். ஸோ குட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ குட் இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் 7 ஃபாண்ட் கொடுத்துட்டு ஒயிட் கலரில் மாற்றிட்டு இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை பிரேக் பண்ணி 2 லைனாக வச்சுட்டு இதில் ஸோ குட் இந்த குட்டுக்கு மட்டும் நான் இந்த கலர் கொடுக்க போகிறேன். ஸோ குட்ன்ற டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு அவுட்டர் க்ளோ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு அவுட்டர் க்ளோ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணினா இந்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி கொடுத்ததுனால இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதில் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட் பிக் பண்ணிக்குவாங்க. மோடு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் கூட வைக்கலாம். ஸ்க்ரீனில் வச்சாலும் ஒரு க்ளோ கிடைக்கும். பட் நல்லா க்ளோ அடிக்கிற மாதிரி ஒரு க்ளோ கிடைக்கும்னா லீனியர் டாட்ஸில் வைங்க. ஆட் அப்படின்னு இருக்கும். ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் அண்ட் ஸ்ப்ரெட் வந்து எனக்கு தேவையான மாதிரி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதே பெட்டர் எனக்கு. அதனால் ஓகே கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் எல்லா லேயர்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு அகைன் அதை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கேமரா ரா ஃபில்டரில் சில எஃபெக்ட்ஸ் வந்து ட்வீக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நீங்கள் இப்போ இதில் கேமரா ரா ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா பாருங்கள். டெம்பரேச்சரை நான் அட்ஜஸ்ட் பண்ணி இதோட டோட்டல் மூடையே மாற்றலாம். பட் ஆல்ரெடி என்னோடய மூட் செட்டாக இருக்கனால இதே எனக்கு ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்தால் எக்ஸ்போஷரை டவுன் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹைலைட்ஸ் கொஞ்சம் டவுன் பண்ணுறேன். ஏன்னா ஏலியனோட தலைவர் ஹைலைட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஷேடோஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஒரு சிம்பிள் போஸ்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ரெகுலராக வந்து டிசைன் ரீல்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் அறிவு. பாய்.